இது நைஸ் நல்லா பக்கல் சர்க்கஸ் இந்த அளவுக்கு this will accommodate the denture flange thickness. இந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியா இங்க தான் more. Some people if you ask the patient to open the mouth, நம்ம லிட்டில் இந்த லிட்டில் ஃபிங்கர் இருக்குல்ல அது கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வரலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். nothing will happen. ஒரே ஒன்று தான், once you extend it வச்சாச்சு 5 mm இந்த சைடு வந்து இவ்வளோ திக்காக இருக்குது அப்படிதான் இருக்குது. ஸோ அனாட்டமி காட் கிரியேஷன் அவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக இல்லையா அப்படின்னு அடாப்ட் பண்ணுறதுக்கு soften it both side, put it, tell the patient to protrude right left because coronary process will come and contour that. In case we have used it, sometimes if coronary process is very closer, when the patient is moving, denture document altitude. So we have to move it like this. Hardly or 0.5, if it is excess or 0.5 mm, patient adanaல you have that freedom. Sorry. இப்போ நீங்க thickness வந்து பக்கல் சைடில் ஆட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது வந்து பக்சினேட்டர் மசிலோட ஃபங்க்ஷன் வந்து அவ்வளவு திக்காக இருக்கும்போது நம்ம வாய் திறக்க பிடிக்க இப்போ பக்சினேட்டர் மசில் வந்து ஃபர்ஸ்ட் மோலார் ரீஜனோட நமக்கு முடிஞ்சிருக்கு. இது பிஹைண்ட் த ஃபர்ஸ்ட் மோலார். பக்சினேட்டர் மசில் ஃபர்ஸ்ட் மோலாருக்கு மேலே, அதே மாதிரி மேண்டிபுலர் ஃபர்ஸ்ட் மோலாருக்கு கீழே இன்னொரு பக்சினேட்டர் ஃப்ரம் த டெரிகோமேண்டிபுலர் பக்கத்தில் இருந்து ஒன்று வரும் ஆங்கிளில். ஸோ 3 நேரம் வந்து இங்கே மாடியூல், இங்கே வந்து இஸ் அ மாடியூல், இங்கே ஒரு ஃபார்ம் ஆகும், இங்கே தான் ஜாயின் ஆகும். ஸோ இங்கேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. தெரிஞ்ச ஒரு ஃப்ரீ ஜோன் அது. ஆக்சுவலாக இந்த கொரோனா மேக்ஸிலரி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ரீ ஜோன். ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து த கொரோனாய்டு ப்ராசஸ் வில் கம் அண்ட் ஹீட், தட் ஹாஸ் டு பி அவாய்டட். அந்த ஃப்ரீ ஜோன் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி ரெட்ரோமைலோஹைடு ஃபோஸாவும் சூப்பர் ஃப்ரீ ஜோன். ரெட்ரோ mylohyoid behind the mylohyoid muscle, fossa, it is a rounded nice depression. அது கீழே மியூக்கஸ் மெம்பரேன் தான். it is a well characterized mucous membrane. நீங்கள் இன்னும் ஒரு 2 to 3 mm எக்ஸஸ் ப்ரெஷர் கொடுத்தா கூட அதை அகாமடேட் பண்ணிக்கணும், ஒன்றும் செய்யாது. அதுக்கு மேலே பியாண்ட் த லிமிட் போகும்போது அல்சரேஷனே வரும். ஸோ இது we are in the free safe side. ஒரு டேஞ்சரஸ் ஜோன்லேருந்து போய்ட்டு டேஞ்சரஸ் ஜோன் என்ன அப்படின்னு கேட்டால் mylohyoid பிரதர், அவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸ். வெரி வெரி கேர்ஃபுல். அதுக்கு ஒஸ்ட் தென் டன் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு ஃப்ரீ ஜோன், இது ஒரு ஃப்ரீ ஜோன். யூஸ்வலி அஸ் அ ப்ராக்டிஷனர்ஸ் we fail to utilize this area. இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டென்ஷன் பண்ண முடியும். அவ்வளோ. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இன்னொரு ஸ்லைட் போட போதுமா? ஜஸ்ட் we have saw the extension. we saw the extension. இங்கே பார்த்தீங்கன்னா this is that area, that is that area. we have extended the denture. இப்போ denture insertion after relining, retention has to be improved. எப்படி பண்ணுறோம்? beyond the functional limit, இந்த வடல் நல்லா இருக்கு. Checking the retention now. Check this out. Check this out. Once we provided a peripheral seal and increased the palatal seal, that's called as posterior palatal seal, obviously you will have infection. When I am telling konja vaai tharakum bodhu we are opening within the physiological limit. Nalla vaai tharanga we are beyond the physiological limit. In the நேரத்துல if there is a problem கீழ விழுந்துரும்.
beyond the physiological limit la போகும்போது anterior region la we have a orbicularis muscles, circumorbital muscles. This is very dangerous. இது stretch பண்ணும்போது கீழே விழணும் ஆக்சுவலா பார்த்தா. That is an organ. But இந்த இடத்துல we have recorded a posterior seal பக்கா, அதனால விழாது கீழே. The denture, if you are opening the mouth within the physiological limit, if the tongue movement are within the physiological limit, acceptable ஆகலாம். But இதில் வந்து still பக்காவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது even if you go beyond the physiological limit also there is a retention and stability everything. Okay? So beyond physiological limit you have some carotid intervention also. Beyond the physiological, அதை முதல்ல நம்ம பண்ணிடுறோம். When you are doing the border molding, if you read the voucher, when you do the border molding, இந்த பக்கல் சைடில் போகும்போது பக்கல் சைடில் border molding ஃபர்ஸ்ட் பண்ணிடுறோம். பண்ணிட்டு ஃபாலோயிங் இதை கொஞ்சம் அப்படி சாஃபன் பண்ணுறோம். இந்த சைடு சாஃபன் பண்ணி கூட இந்த பேஷண்ட் போது டோட்டல் வாய் தரங்க, லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போவே அது மூவ் ஆயிடும். அதனால தான் ஈவன் இஃப் யூ see the one video, ஃபுல் கொரோனா மேக்ஸில் ஸ்பேஸ் இருக்கும். அதில் ஒரு 75 பேர் தான் ஆக்குபை பண்ணியிருப்பேன். முதல்ல ஃபுல் பர்சன்ட் ஆக்குபை பண்ணியிருக்கோம். மூவ்மெண்ட்டில் அது ரெடியூஸ் பண்ணியிருக்கும். ஹார்ட் வாய் தரவது இன்னும் அப்படி ரெசிடியூலாக லேசாக இருக்கும் வாய் திறக்கும் போது. பட் ஃபங்க்ஷனலாக நார்மல் ஆகிடும். ஓகே, இதுதான். இப்போ யூஸ்வலாக இஃப் யூ ஹேவ் கொரோனா மேக்ஸில் ஸ்பேஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை டென்ஷன் பார்க்கறதுக்கு அசிங்கமாக நல்லா இருக்கேன் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் கரெக்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக் டைரக்ட் கான்டாக்ட், வெரி திக் கொரோனா, வெரி திக் மேக்ஸிலரி டியூபராசிட்டி, திக் மேக்ஸிலரி டியூபர். இங்கேருந்து இந்த டெலிவரி கொரோனா மேக்ஸிலரி ஸ்பேஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் வெரி தின் ஃபிளான்ஜ். அவ்வளோதான். இந்த இடத்துல யூ வில் நாட் ஹேவ் அ மச் ப்ராப்ளம், ஈஸியாக வரும். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் எங்கே கேட்டால், இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் த திக் டென்ச்சர் கொஞ்சம் ஓவராக டெக்னீஷியன் என்ன பண்ணுவோம் 2 மில்லிமீட்டர் பண்ணுவோம். பட் இது அகாமடேட் பண்ணி 1 மில்லிமீட்டர் நான் வயது கொஞ்சம் கீழே வந்துடும். இப்படி போனாலும் பிரச்சனை, அப்படி போனாலும் பிரச்சனை. என்ன வாயை திறந்து ஓப்பன் பண்ணணும். பக்காவாக அனாட்டமி தெரிஞ்சுக்கணும்னா எஸ் இது 1 மில்லிமீட்டர் தான் வரும், இது 4 மில்லிமீட்டர் வரும் அப்படின்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு மைண்ட் மேப்பிங் பண்ணிட்டு we will be able to plan it properly. ஓகே, இப்போ இந்த வீடியோ பாருங்க. இப்போ mandible, we are checking the mandible. Mandibular denture, because it is a overreaction in the mylohyoid region. அப்படி மேலே தூக்குது. See, இதை பாருங்க. See the saliva coming out. It is jumping slightly because of the floor of the mouth. The mylohyoid muscle is slightly elevated. When it is not seating, all the saliva will go inside. Again, further it will unseat the denture. This is the problem. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஓகே. This is the mylohyoid area. This mylohyoid area should not be highly extended. It should be less. In the area not recorded properly. This area is not recorded properly. So actually, I wanted to do the relining for a maxillary denture. Mandibular denture I want to trim and manage. So what I am doing is I am trimming the mylohyoid area, little bit of anterior part of the alveolar sulcus and mylohyoid area. Retromylohyoid fossa na kaiya vittu abhi vittra, maybe I will round up this area, in the area. So usually there should not be any over extension in the mylohyoid area. We are placing a denture. Denture is coming out. Once you lift the tongue, it will come. Because there is 2 problems here. One is overextension in the floor of the mouth. Another one is the labial flange is little bit thick and teeth are labially placed. First, see, even after removal, same video is removal, I have pressed
we have to remove only the mylohyoid area, not the retromylohyoid fossa area, because with the great difficulties that we have marked it. Labial கொஞ்சம் thickness ஜாஸ்தியா இருக்கு. Two video for checking the mylohyoid. Inga this video for checking the labial sulcus. Labial sulcus and labial flange thickness வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு. And teeth also slightly labially placed. See, labial side when you open the mouth, the orbicularis oris will go and act on the labial flange of the denture and push the denture. So the denture will move posteriorly and upward in the patient. Slightly movement with the 2 mm elevator. Again elevating because of opening up the mouth widely. Reason is this one. So much of labial thickness. So this patient, I want to reduce almost from first premolar to the first premolar. I want to reduce the labial thickness. Maybe little bit I will be able to provide a better retention than the previous one. If you examine the patient, the lower lip itself, it is a falling back. Ridge is here. Ridge is here. Lip is going and falling over the ridge. It is not straight. Almost. It is over the ridge. In the cases, you have to decide it previously. Okay, examine the lower lip in the patients surgery பண்ணும்போது கொஞ்சம் லிங்குவலா இன்க்ளைன் பண்ணி தான் இன்னொன்று நம்ம டிசைட் பண்ணிடணும். டெக்னீஷியன் அப்படியே ஒரு கார் இன்ஜின் மாதிரி அப்படியே பேனட் மாதிரி இவ்வளோ முறை வச்சுருப்பாங்க. நாம் ரீகான்டூர் பண்ணி we have to train our technician. சரியா? Because of that, I have checked again. It is moving. So I have trimmed it here. The side labial side I have trimmed, nicely trimmed the labial flange. Now patient is moving within the physiological limit. இப்பதான் மேலே ஏறுது. Severe stretch. நல்லா மேலே ஏறுது. This is because of mentalis muscle. Mentalis muscle and orbicularis oris muscle. Now open. When he is opening the mouth within the physiological limit, ஒன்றும் பிரச்சனை இல்லை. When he is opening severely, this thing. இதை கூட எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், see I have corrected this. இப்போ இந்த இடத்துல labial flange almost first premolar to first premolar நல்லா trim பண்ணிட்டேன். So there is a improvement. But problem is the teeth has to be placed 2 mm behind, lingually placed. In case if you place the teeth lingually, even beyond the physiological limit also, the denture will stay. So I wanted to retain the lower denture without doing the bottom molding, just I am retaining it. But problem is, இந்த மாதிரி situations ரொம்ப இருந்தது அப்படின்னு கேட்டால், better to retain the denture. திரும்ப நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையாவே ஒரு 2 நாள் டைம் எடுத்து சூப்பராக இது பண்ணிட்டு ஒரு டென்ச்சர் ரிப்பீட் பண்ணி கொடுத்தா ஏன்னா கொஞ்சம் ஓவர் ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும். லோவர் வில் பி பேக் இன் சைட். மேபி யூ மைட் ஹேவ் டு ரிமூவ் 1 premolar. ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் premolar ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஓவர் ஜெட் ஜாஸ்தியாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம் இருக்காது. பேஷண்ட் வில் நாட் கம் அண்ட் இரிட்டேட் யூ. ஓகே ஸோ அது செப்பரேட் இது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் all the teeth has to be placed on a neutral zone. Zone அப்படிங்கிறது almost on the crest of the ridge, maybe buccally lingually, where that pressure is equal. This side lingual,
patients are coming, poor mandibular foundation, implant is not indicated, patients are systemic disorders, they cannot go for any surgical procedure. இப்போ என்ன பண்ணுறது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, போகணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. Patients, children will come and say, at least ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் if you are going to fabricate a neutral zone complete denture, definitely it will be boon for a patient. So separate chapter, பெரிய chapter separate, அது வந்து ஒரு நாள் நான் இருக்கேன். So verifying the occlusal contact. Usually இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் நிறைய தப்பு பண்ணுவோம். We'll insert upper and lower denture. கடிங்க அப்படி நம்ம பேஷண்ட் கை சூப்பராக இருக்கு அவ்வளோதான் அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவோம். சூப்பராக இருக்காது கண்டிப்பாக, 100% சூப்பராக இருக்காது, அட்லீஸ்ட் 99.9% சூப்பராக இருக்காது. ஸோ செக் பண்ணும் ஆல்வேஸ் வித் ஆர்டிகுலேட்டிங் பேப்பரில். தேர் ஆர் சம் பாயிண்ட்ஸ் வில் பி. ஸோ ஆர்டிகுலேட்டிங் பேப்பரில் செக் பண்ணும்போது எக்ஸ்பெக்ட் யூனிஃபார்ம் கான்டாக்ட் இன் ஆல் த ஏரியாஸ். ஏதாவது ஒரு இடத்துல இங்கே இல்லை, இந்த இடத்துல இல்லை அப்படின்னு கேட்டால் அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து கான்டாக்ட் சரியில்லைன்னு நினச்சிக்கிறேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த பேல்டல் கஸ்பு, இந்த ஆல்மோஸ்ட் இந்த க்ளோசர் டு திஸ் இன்ஃபர்மேஷன்ஸில் ஹெவி கான்டாக்ட் இருக்குது. we have a heavy contact here. அதுக்கப்புறம் இந்த ப்ரீமோலாரில் ஹெவி கான்டாக்ட் இருக்குது. சப்போஸ் if you have not relieved this properly, என்ன வரும் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துக்கு அல்சர் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் இந்த இடத்துல குத்தி பொண்ணா வச்சு தான் வரும். we will remove that, slightly trim it out and place it. Patient will come after 1 week. அதே இடத்துல தான் வாங்கிக்கிறேன், திரும்ப ட்ரிம் பண்ணுவோம். இப்படியே ட்ரிம் பண்ணி டென்ஷனுடைய ஃபிளாஞ்ச் போய் அதுக்கப்புறம் பேஷண்ட் வேற எங்கே எஸ்கேப் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அப்ரூசல் கான்டாக்ட் தான் பார்க்கணும். whenever the patient say doctor I have a problem in the last, உடனடியே வந்து எடுத்து டென்ஷன் எடுத்து பார்ப்போம். அப்படியே வாயில வச்சு அசிஸ்டண்ட்டை சொல்லி கெட் மீ ஆர்டிகுலேட்டிங் பேப்பர், புட் இட், ஆஸ்க் a patient to bite, check. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தா அந்த ரெட்னஸ் ஃபார்ம் ஆகும் ஆர் அல்சர் ஃபார்ம் ஆகும். ட்ரிம் இட் ஜஸ்ட் ஃபார் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு 0.25 mm ட்ரிம் பண்ணி ஒரு சாம்பிள் போட்டால் சரியாக போயிடும். ஸோ we have to check the occlusal contact, not the denture flange. Maybe denture flange over extension இருக்கும், that will be different. But when the patient say எல்லாம் நல்லா இருக்கு டாக்டர், இங்கே ஃப்ரண்ட்டில் அழுத்துது டாக்டர், இங்கே அழுத்துதுன்னா first check is occlusal contact. After checking the occlusal contact, you check whether all the teeth are in the equal contact. இப்போ இங்கே எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஹெவி கான்டாக்ட் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஹெவி கான்டாக்ட் இருக்குது. சம்டைம்ஸ் திஸ் canine will interfere with this. There should be a gap. கரெக்டாக டைட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெக்னீஷியன் வாட் யூ டூ இஸ் கான்டாக்ட் இருக்கும், அப்பர் டீத் will be there, lower இப்போ டைட்டாக வச்சுருக்கோம். There is no freedom in the movement. There should be at least 2 mm over jet இருக்கணும். அப்போ தான் பேஷண்ட் கடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் முன்னாடி தான் மூவ் பண்ணுவாங்க. There is a freedom in tooth movement இருக்கணும். There should not be an anterior contact இருக்கக்கூடாது. At least over jet 2 mm should be there for a freedom in anterior posterior movement அது இருக்கணும். Okay? Temporary removal postage ஒரு 5 minutes மட்டும் எடுத்துட்டு ஒரு small tips மட்டும் கொடுத்துட்டு நான் போயிடலாம், because we are running short of time. Trace. All these trays are good to take a diagnostic impression. அவ்வளோதான். It is not to take impression for partially edentulous. இதுதான். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் இதான் போட்டு யூஸ் பண்ண வேறு வழியில் இதானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். பட் we will design the tray differently. This is better trick. ஏன் அப்படின்னு கேட்டால் this is the muscle trick area. From இங்கே அப்படி ஸ்லோப்பாக போகுது. This is the buccal shelf area. Usually in the tray, usually this trays, this will go and hit the buccal shelf area. Hit down. வலிக்கு டாக்டர் அப்படின்றோம். உடனே அப்படி நம்ம ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துருவோம். Where the lingually it will not go inside. Lingually it will not record. Sometimes it is going to record the teeth only the cervical region, only the part of bridge. So at least when compared with this will be better. The trays should be less flange or flangeless. இந்த இடத்துல அப்பதான் the lingually you will have at least some depth.
even I will say this is also not a very good trait, but when compared with this is better. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கு. கிளாஸ் 1 கேடி கிளாஸ் 1, அதாவது போஸ்டீரியர் எடென்சியா சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு, கிளாஸ் 1 வந்துருச்சு. maxilla பெரிய ப்ராப்ளம் இல்லை இம்ப்ரெஷன்ல. mandible will be the problem while making impression. எல்லாருக்கும் உண்மைதானே? உண்மைதான். இதே நேரத்தில் கிளாஸ் 3 மெடி மாடிஃபிகேஷன் ஒரு இடத்துல பல்லு இருக்கும், ஒரு பல்லு இருக்கும், ஒரு பல்லு இருக்காது, ஒரு பல்லு மல்டிபிள் இது. நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, 2 பல்லு பின்னாடி இருக்கும், அப்புறம் 2 பல்லு இருக்காது, அப்புறம் முன்னாடி 2 பல்லு இப்படி இருக்கும். இங்க இம்ப்ரெஷன் இஸ் ஈஸி, இன்சர்ஷன் இஸ் டிஃபிகல்ட். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ப்ராசடான்டிஸ்டுக்கு தான். அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நோபடி நோஸ் ஹவு டு ரெக்டிஃபை இட் அப்படிங்கிறது சிம்பிள் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கேன் மேக் ப்ராப்பர் இம்ப்ரெஷன். இல்லை பார்டர் மோல்டிங் கூட பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் பெருசாக இருக்காது. இன்கேஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் a little bit of some irritation or over extended, maybe you can trim down this thing because we are going to provide a class. ப்ராப்ளம் இல்லை. இங்கே தான் பாருங்க, அப்படி லேசாக நாக்க தூக்குனா பல்லுக்கு மேலே வருது, மயிலாக ஆகிடுச்சு. எப்படி பண்ணுறது? உடனே பண்ண முடியாது. நம்ம ஓல்டு ட்ரே பிரமாதமாக ரெக்கார்ட் பண்ணும் இந்த கிளாண்டு. சப்லிங்குவல் ஃபோல்டு, அது பேர் சப்லிங்குவல் கிளாண்டுக்கு மேலே வருது. நிறைய இம்ப்ரெஷனில் பார்த்தா அதை நம்ம இம்ப்ரெஷன் எடுத்து கொடுப்போம் டெக்னீஷியனுக்கு. ரிட்ஜுக்கு விட இதை நம்ம நல்லா எடுத்து கொடுப்போம், ஏன்னா அதை நல்லா ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ லேசாக அந்த நாக்கை மேலே தூக்க சொல்கிறேன். இது எல்லாரோட முந்திக்கிட்டு இதான் மேலே லேஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குச்சுன்னா பல்லுக்கு மேலே வந்துடும். இதில் எப்படி இம்ப்ரெஷன் எடுக்கிறது கஷ்டம். இப்போ ட்ரேயை வச்சு எடுக்கிற பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் இந்த லிங்குவல் ஃபோல்டு, இதுதான் இங்கே வரப்போகுது. போஸ்டீரியரில் என்ன வரப்போகுதுன்னு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. அப்படிதான் நம்ம எடுக்கிறோம், நல்லா வந்தால் ஓகே, இல்லைன்னா ரிப்பீட்டு. 2 தடவை எடுத்து பார்ப்போம். பேஷண்ட் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிறோம், சரி தலை சொல்லிட்டு டெக்னீஷியன் நாங்கள் ஃபோனை போட்டு ஏதாவது ஒரு சுரண்டிக்கி ஒன்று போடுப்பா அப்படின்னு நம்ம பண்ணி விட்டுருவோம். ஸோ ஏதாவது ஒன்று குத்து மதிப்பாக வருது, அதுக்கப்புறம் we are going to face the problem. இதை நம்ம எல்லாருக்குமே நடந்து. ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்? இப்போ மேக்ஸில் இம்ப்ரெஷன் நம்ம அந்த ப்ரீவியஸை கட்டினால இது ஒரு டீசெண்டாக எடுத்துருவோம். ப்ரிப்பேர் காஸ்ட் மேபி இந்த இடத்துல வந்து லேசாக ஓவர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அந்த தேய்ச்சி விட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். இங்கே இடத்துல பண்ணுறோம், இம்ப்ரெஷன் எடுக்கிறோம். சூப்பராக அந்த ஆல்வியல் ஃபோல்டை ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. இங்கே இந்த மைலாய்டு மசில்ஸ் சும்மா பிரமாதமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுச்சு. என்ன வரணும், இந்த ரீச் வரல, பாதியை காணும், இங்கே பாதியை காணும். இப்படி நம்ம கொடுத்துருவோம். அவன் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறது, மேடம் காசை கொடுத்தா போதும், ஓகே. இதான் யூஸ்வலாக நமக்கு பேஷண்ட் காசு கொடுத்தா ஓகே. ஆனால் நமக்கு டார்ச்சர் தாங்க முடியாது, வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம வந்து முன்னாடி போட்டு சார் அப்படிமா பார்த்தா டென்ஷன் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம முன்னாடி கமெண்ட் டெமான்ஸ்ட்ரேட் எனிபடி சார் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இருக்கும். எப்படியும் 1 or 2 இருக்கும். போட்டோடனே சார் அப்படின்னா அதை நமக்கு முன்னாடி கீழே வந்து. ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் we have to modify that way. அதான் நம்ம ப்ராப்ளம். we have to modify it. இப்போ வந்து எப்படி மாடிஃபை நான் பண்ணுற ஒரு டெக்னிக்னு பார்த்துக்கோங்க. இது முக்கியமான இதுக்கு வந்து we have to extend the tray to the alveolar sulcus region. Extend பண்ணிடணும். அது வந்து we will be able to place it. At least it has to go in the alveolar sulcus. Not only that, we have to extend it more. Alveolar sulcus மட்டும் இல்லை, அந்த elevated floor of the mouth இருக்குல்ல, அதையும் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது whatever that material that we place, that also அது புஷ் பண்ணும்போது அப்படியே கீழே போகும்போது இது அப்படியே ஃப்ளோ ஆகி ரெக்கார்ட் பண்ணிடலாம். அந்த டெக்னிக் தான். இது வந்து ஒரு கிளினிக்கலாக எப்படி பண்ணுறது? யூஸ்வலி புக் சேஸ் யூ ஹேவ் டு டேக் அக்ரிலிக் ரெசின் அண்ட் டு இட் அப்படின்னா வெளியே நிற்கிற பேஷண்ட்லாம் ஓடி போயிடுவோம், முடியாது. ஸோ டக்குன்னு நம்ம எல்லாருமே ஒரு ப்ளோ டார்ச் வச்சுருப்போம். கிளினிக்கில் வந்து நம்ம வேக்சினேஷன் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படி பேஷண்ட் பண்ணுறது. திஸ் கேன் பி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் பட்டி இருக்குல்ல, பட்டி லைக் பாடிக்கல பட்டி கூட வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த லிங்குவல் ஃபிளான்ஸில் அடாப்ட் பண்ணிடுவோம். எப்படி அப்படின்னு பாருங்கள். லிங்குவல் ஃபிளான்ஜில் போஸ்டீரியர் ரீஜன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அகைன் மைலாஹாய்டில் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஒன்லி இந்த போஸ்டீரியர் ரீஜன் ஆல்மோஸ்ட் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் மாடல் செகண்ட் மாடல் ரீஜனில் வச்சா போகும். பிளேஸ் இட் ஒரு இந்த ஃபிளான்ஜை விட ஒரு 1 centimeter இருந்தாலே ஹையராக
you'll be able to compress it and adapt it with your help of, and you'll be able to do it. இது ஸ்லைட்டா டிஸ்டல் சைடு நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் so that the retromolar pad also will be included there. பண்ணிட்டு it has to be curved towards the ridge. அது முக்கியம். ஸ்ட்ரைட்டா வச்சிரக்கூடாது. It has to be curved towards the ridge. கொஞ்சம் if you feel that you have not stabilized properly, still you can fuse it with a tray. இது easy, cheap and best. இதுல you have to bend it towards the ridge. இதான் hardly 5 minutes ஆகும் இது பண்றதுக்கு. இன்னும் ஒரு 2 minutes தான் முடிஞ்சு. இதுல பாத்தீங்கன்னா this is not straight, it is turned towards the ridge because first molarல இருந்து mandible வந்து அப்படி ஸ்லைட்டா வளைய ஆரம்பிச்சிருக்கு. So அப்படிதான் teeth இருக்கு. That is called as a real retromolar pad. When we are fabricate a removable partial denture, if you are going to utilize this area, 50% clasp retentionக்கு rest. டைட் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ரீட்டைன் பண்ணிடும். இல்லைன்னா இந்த கிளாஸ்பை டைட் பண்ண அது டக் ஆஃப் ஆர் இதுவா ஆனா நீனா அப்படிங்கிற மாதிரி போட்டி ஓடும். இதை ப்ராப்பர் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா கிளாஸ் பேசிவாக இருந்தால் போதும், ரைஸ் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி ஸ்லைட்லி இன்னர் சைட் செட் பண்ணிடணும். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் அவ்வளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பிரமாதமாக எக்ஸ்டெண்ட் ஆகிருப்பாங்க. டீசென்ட்லி இட் ஹஸ் பீன் எக்ஸ்டெண்டட். இங்கே நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஃபுல்லி you will find retromolar pad இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த சைடுல ஈஸி retromolar pad ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இந்த மாதிரி கேசஸ்க்கு we can do it. அடுத்து if you are going to fabricate a special tray, do the bottom molding. bottom molding கரெக்டாக வந்து பார்த்துட்டு செகண்டரி இம்ப்ரெஷன்ஸ் எடுத்துட்டு அதை திரும்ப வாயில் வச்சுட்டு ஒரு பிக்கப் இம்ப்ரெஷன் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா தலைவலியே கிடையாது. நம்ம ஹார்ட்லி ஒரு அப்பாயின்மெண்ட் எக்ஸ்ட்ரா, பட் நோ தலைவலி. காஸ்ட் போர் பண்ணியாச்சு. நாட் த சேம், டிஃப்ரெண்ட். கிளாஸ் 3 மெனி மாடிஃபிகேஷன்ஸ். ஒரு பள்ளி இருக்கு, ஒரு பள்ளி இல்லை, ஒரு பள்ளி இருக்கு, ஒரு பள்ளி இல்லை. சம்டைம்ஸ் த பேஷண்ட் who are having some teeth are missing. mandible வந்து there is a lot of resorptions are there, slightly lingual inclined mandible. அப்படின்னு பண்ணும்போது you are going to have a lot of undercut. இங்கே ஒரு undercut, இங்கே ஒரு undercut, இங்கே mandible ஃபுல்லாக பார்த்தா undercut வந்துடும் lingual. இப்போ நம்ம அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணணும். பண்ணிட்டு உள்ளே போகாது, நல்லா ட்ரிம் பண்ணுவோம். உள்ளே போனோடனே ஆடும், வெளியில் வராது. எல்லாம் பண்ணுறோம்ல, இதுதான் பிரச்சனை. ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப